தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிராமுக்கு 230 ரூபாய் விலை உயர்ந்து 14,650 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் விற்பனையாகிறது. சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கத்தின் விலை இன்று இருக்கிறது. தங்கம் விலை நிலவரம் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் நிலையில் இன்று தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 1,840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வெள்ளியின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாயாக விற்பனையாகிறது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே உயர்வை கண்டிருக்கிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்து விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்வை கண்டு 3 லட்சம் ரூபாய்க்கு 1 கிலோ வெள்ளி விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயந்திலால் சலானி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தங்கம் விலை இன்றும் ஏற்றத்தை கண்டிருக்கிறது. இனிவரும் நாட்கள்லையுமே இப்படிதான் தொடரப்போகிறதா? ஆமா, இது மாதிரியான ஏற்றம் இறக்கத்துடனே இருக்கும் இனி வரும் நாட்கள். காரணம், இப்பொழுது விலை ஏறியதற்கு இஸ்ரேல் ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்து இந்த விலை ஏற்றம் கண்டுள்ளது. ஏற்கனவே தன்னுடைய ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரங்கள் மிக வலுவாக உள்ளதால் இந்த விலை ஏற்றம் இன்னும் அது தொடர்ந்தால் இன்னும் விலை அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒட்டுமொத்தமாக இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு மிகுந்த ஏற்றம் அல்லது இறக்கத்துடனே இருக்கும் தங்கத்துடைய விலையில். சர்வதேச அளவில் நிலவிட்டிருந்த போர் பதற்றம் சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது இப்போ தங்கத்தின் விலையில எதிரொலிக்காதா? விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்காதா? அல்ல, விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும். காரணம், முதலீடு செய்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வங்கிகள் மற்றும் அரசுடைய கருவூலங்கள் பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளதால் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் விலை ஏறுவதற்கு பல விஷயங்கள் உள்ளன. குறிப்பாக போர் பதற்றம் குறைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் இஸ்ரேல் காசா மற்றும் பாலஸ்தீன் மீது ஒரு போர் தொடுப்பதற்கான ஒரு முகாந்திரங்கள் தொடங்கி இருக்கின்றன. இதனுடைய தாக்கம் தங்கத்துடைய விலையில் ஏற்றம் கண்டுள்ளது. தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்திலேயே இருந்து வருகிறது. இப்படி இருக்கிற சூழல்ல இன்னும் மக்கள் தங்கத்தை ஒரு பொருளாகவே வாங்கி வைக்கலாமா, இல்ல அதுல முதலீடு செய்வது நல்லதா? ETF போன்ற விதங்கள்ல, அதாவது எப்பொழுதெல்லாம் விலை குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக முதலீடாகவே செய்யலாம். காரணம், தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் தங்கத்துடைய விலை உயர்ந்தான் காணப்படும். அதாவது நீண்ட கால முதலீடுக்கு தங்கம் உகந்தது. அதாவது வங்கியில் வைக்கக்கூடிய வைப்பு நிதியை விட கூடுதலான வருவாய் தங்கத்தினுடைய முதலீடுகள் மீது வரும். அதனால் நீண்ட கால முதலீடாக இருப்பின் அது தங்கமாக மாற்றுவது நல்லது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமிகு ஜெயந்திலால் சலானி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.